ஹாய், இன்றைக்கி நம்ம சேனலில் வந்து ஸ்வீட் கார்ன் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். பட்டர் ஸ்வீட் கார்ன் எப்படி செய்கிறது அப்படின்னு பார்க்கலாம். இதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ ஃபஸ்ட்டு நம்ம சோளத்தை சுத்தம் பண்ணி எடுத்துக்கலாம். இதில் வந்து ஒரு சிம்பிள் ட்ரிக் ஒன்று இருக்குது. ஈஸியாக சோளத்தை வந்து எப்படி அதை க்ளீன் பண்ணி ரிமூவ் பண்ணி எடுக்கிறதுன்னு இப்போ ஃபஸ்ட்டு வந்து மேலே இருக்க அந்த தோல் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணி எடுத்துக்கலாம். சின்ன சின்ன நார் மாதிரி இருக்கும், அது எல்லாமே சுத்தம் பண்ணி எடுத்துக்கோங்க. பாருங்கள், இப்போ நான் க்ளீன் பண்ணிட்டேன். இதில் வந்து அந்த ஸ்ட்ரைட் ரோவாக அப்படியே இருக்கும். சோளம் வந்து இதில் கொஞ்சம் கிராஸாக இருக்குது, ஆனால் நம்ம வரிசையாக இருக்கும்போது அதை ஈஸியாக எடுத்துடலாம். இப்போ நான் கத்தியை வச்சு ஒரு ரோவில் உள்ளதை மட்டும் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸ்வீட் கார்ன் வந்து நிறைய நார் சத்து இருக்குது கார்னில், அதனால் உடம்புக்கு ரொம்ப நல்லது, அடிக்கடி சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த ஒரு ரோ மட்டும் எடுத்துட்டிங்கன்னு வைங்களேன், அடுத்து எல்லாமே நம்ம ஈஸியாக கையிலேயே அழகாக எடுத்துடலாம். அது மாதிரி அந்த உள்ளே வந்து வேஸ்ட் ஆகாமல் முழுசாக நம்மளுக்கு அந்த கார்ன் கிடைக்கும். அந்த ஒரு ரோவில் உள்ள கார்ன் மட்டும்தான் கொஞ்சம் வேஸ்ட் ஆகும், மற்ற கார்ன்லாம் வந்து நல்லா ஃபுல்லாக சூப்பராக கிடச்சிரும். இந்த மாதிரி ஒரு ரோவாக எடுத்துக்கிட்டிங்கன்னா ஈஸியாகவும் எடுக்க முடியும். அது மாதிரி இந்த ஸ்வீட் கார்ன் வந்து கொஞ்சம் சீக்கிரமே வெந்துடும். அதனால் நம்ம தண்ணி ஊற்றி வேக வைக்கணும்னு அவசியம் கிடையாது. ஸ்டீமிங் ஆவியில் வேக வச்சு எடுத்திங்கன்னா போதுமானது, சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும். இப்போ பாருங்கள், நான் இந்த மாதிரி எடுத்துட்டேன். மீதி எல்லாத்தையும் எடுத்து சுத்தம் பண்ணிவிட்டு காமிக்கிறேன். இந்த ஒரு ரோ மட்டும்தான் வேஸ்ட் ஆகிருக்கு, மற்ற எல்லாமே அழகாக முத்து முத்தாக அந்த சோளம் ஃபுல்லாக நம்மளுக்கு கிடச்சிருச்சு. இப்போ இந்த சுத்தம் பண்ண கானை ஒரு பவுலில் மாற்றிட்டு வேக வச்சுருவோம். ஒரு இட்லி பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி கொதிக்க வச்சுருக்கேன். தண்ணி நல்லா கொதித்ததும் நம்ம உரித்து வச்ச கானை அதில் வேக வச்சிடலாம். இந்த மாதிரி ஆவியில் வேக வச்சிங்கன்னா சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். 2 நிமிஷத்துலேருந்து 3 நிமிஷம் அதிகபட்சம், அவ்வளோதான் வெந்திருக்கும். இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். கார்ன் நல்லா வெந்து வாசனை வந்துருச்சு. இப்போ ஒரு பேனில் 1 டீஸ்பூன் அளவுக்கு நான் பட்டர் சேர்த்துக்கிறேன். பட்டர் வந்து உங்களுக்கு எவ்வளோ பிடிக்குமோ அதுக்கேற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. நம்ம வேக வச்ச கார்னை அதில் போட்டுக்கிறலாம். நீங்கள் பேனில் வச்சு பண்ணலைன்னா கூட பட்டரை உருக்கிட்டு பவுலில் மிக்ஸ் பண்ணி கூட சாப்பிட்டுக்கிறலாம். உப்பு பெப்பர் போட்டு மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டுக்கிறலாம். இப்போ நான் ஃபஸ்ட்டு பட்டரை மெல்ட் பண்ணிவிட்டு அதில் 1 நிமிஷம் லைட்டாக ஒரு டாஸ் பண்ணிவிட்டு இதில் தேவையான உப்பு சேர்த்துக்கிறேன். உப்பும் கம்மியாக சேர்த்துக்கோங்க, நிறைய தேவைப்படாது. காரத்துக்காக கொஞ்சம் பெப்பர் சேர்த்துக்கிறேன். குழந்தைங்கள்லாம் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க இந்த ஸ்வீட் கார்னை. ஈஸியாகவும் நம்ம வீட்டில் செஞ்சிடலாம். ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு 10 நிமிஷம் தான் ஆகும் இந்த ஈவினிங் ஸ்நாக்ஸ் செய்கிறதுக்கு. இப்போ ரெடி ஆயிடுச்சு. ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிட்டு நம்ம சர்வ் பண்ணலாம். இப்போ நான் இதை ஒரு பவுலில் மாற்றிக்கிறேன். நீங்களும் இது மாதிரி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி வந்ததுன்னு ஃபீட்பேக் மறக்காமல் கமெண்ட்டில் கொடுங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள்.